சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல திருக்கார்த்திகை தீபம் எப்ப வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்த்திகை தீபம் 3 நாள் நம்ம தீபம் ஏற்றுவோம். பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம், பஞ்சாட்சர தீபம். பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம யமதர்மனே சொல்லியது. நம் அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய தீபம் இந்த பரணி தீபம். திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளிக்கிறார். அதனால்தான் திருவண்ணாமலையில அண்ணாமலையாருக்கு அந்த ஜோதி ஏற்றிய பிறகு நம்ம வீட்டுல தீபம் ஏற்ற ஆரம்பிப்போம். அதற்கு அடுத்தது பஞ்சாட்சர தீபம். இது விஷ்ணு பகவானுக்கு உரிய தீபமாகும். விஷ்ணுவின் அவதாரத்தை நினைவூட்டும் விதமாக இந்த விஷ்ணுக்காகவே இந்த தீபம் ஏற்றப்படுகின்றது. இப்போது திருக்கார்த்திகை தீபம் வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பரணி தீபம், 3ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், 4ஆம் தேதி பஞ்சாட்சர தீபம். அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம 3 நாளோட விளக்கு ஏற்றுவதை அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. 5 நாட்கள் வரைக்கும் நம்ம வாசல்ல விளக்கு வைப்பது ரொம்பவே சிறப்பு. பரணி தீபம் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை 6:30, அதாவது 6:24க்கு மேல தான் பரணி நட்சத்திரம் இருக்கின்றதுனால 6:30க்கு மேல் மாலை நேரத்தில் வீட்டில் ஒரு தட்டு வைத்து, அதாவது உங்கள் பூஜை அறையை நாளே சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ அத்தனை விளக்கும் ஏற்றிக்கோங்க. உங்கள் குலதெய்வ தீபமும் ஏற்றிக்கோங்க. ஏற்றி முடித்த பிறகு ஒரு தட்டு வச்சு அதில் 5 தீபங்கள், புது மண் அகல் விளக்கு 5 விளக்கு வச்சு அதில் பஞ்சு திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இதை ஏற்றுவதற்கு முன் உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும். நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள், எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் எங்களை விட்டு விலக வேண்டும். அனைத்து நல்ல விஷயங்களும் எங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு, சிவபெருமானை வேண்டிக் கொண்டு இந்த தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி இந்த 5 தீபத்துல ஒரு தீபம் உங்க குலதெய்வத்திற்காக இருக்கணும். அதனால அந்த ஒரு தீபம் மட்டும் நெய் தீபமாக ஏற்றுங்கள். அந்த நெய் தீபம் ஏற்றும் போது உங்க குலதெய்வத்தின் நாமத்தை, பெயரை சொல்லிக்கொண்டே ஏற்றுங்கள். ஒரு சிலர் கேட்கலாம், இது பஞ்ச பூதங்களுக்கான தீபங்கள் தானே, இந்த பஞ்ச பூதங்களும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்ற வேண்டிய தீபம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால்தான் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் கிடைக்கும். முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வேண்டி உங்கள் குலதெய்வத்தின் நாமம் சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக இந்த 5 பூதங்கள் மற்றும் பெரும் தெய்வங்கள், உங்கள் இஷ்ட தெய்வங்கள், அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். மறுநாள் திருக்கார்த்திகை தீபம். தீபத்தன்று எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும்? குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஏன்னா 27 நட்சத்திரங்கள், அனைத்து நட்சத்திரங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விதமாக 27 விளக்குகள், குறைந்தபட்சம் 27 விளக்குகள், அதிகம் உங்க இஷ்டம். எத்தனை விளக்கு உங்களால் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளும் ஏற்றுங்க. இந்த கார்த்திகை தீபத்தன்று ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் போன வருஷம் வாங்கின விளக்கு இருக்குது, பித்தளை விளக்கு இருக்குது, பீங்கான் விளக்கு இருக்குது, நாங்கள் அதையே பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்துங்க. ஆனால் ஒரு 5 விளக்காவது புது மண் அகல் விளக்கு வாங்கி ஏற்றுங்க. அதே போல் தீபத்தை அப்படியே தரையில் வைக்கக்கூடாது. ஒன்று அது மேலே நீங்கள் கோலம் போட்டு நீங்கள் தீபம் வைக்கலாம், அல்லது அந்த தீபத்துக்கு அடியில் ஒரு தட்டு வைக்கலாம். நாங்கள் எத்தனை தீபத்துக்குங்க நாங்கள் தட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை எடுத்து சின்னதாக அந்த ஒவ்வொரு அகல் விளக்குக்கு ஏற்றாற்போல் சின்ன சின்ன பீஸாக வாழை இலையை கட் பண்ணி வச்சு அந்த இலையை வச்சு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு அரச இலை கிடைச்சது அப்படின்னா ரொம்ப விசேஷம். திருக்கார்த்திகை தீபத்தன்று அரச இலை வைத்து அதன் மேலே நீங்கள் தீபம் ஏற்றினா அரசனை போல் வாழ்வு கிடைக்கும். அரச இலை யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இல்லை பொதுவாகவே 2 தீபம் அரச இலை வச்சு நீங்கள் ஏற்றிக்கிட்டே வருங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதை காண முடியும். அரச இலைக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கின்றது. 3ஆவது நாள் பஞ்சாட்சர தீபம். அதற்கும் குறைந்தது 5 விளக்காவது நம்ம ஏற்றணும். வாசல்ல ஏற்றலாம், உங்கள் பூஜை அறையில் உங்கள் விருப்பப்படி தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவை மனதார வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பா அந்த தெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அதுவும் வியாழக்கிழமை
5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள குபேர யோகம் இருக்கும். அந்த குபேர நேரத்துல நம்ம வீட்ல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யும்போது, கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை உங்க விருப்பம் போல் வீட்ல எப்படி நீங்க வழிபாடு செய்வீங்களோ, வழிபாடு செய்து முடித்த பிறகு வாசல்ல குறைந்தது ஒரு 3 தீபமாவது ஏற்றுங்கள். வெள்ளிக்கிழமை அதுமா வாசல்ல விளக்கு வைக்காம இருக்காதீங்க. அதனால வெள்ளிக்கிழமையும் ஒரு 3 தீபம், சனிக்கிழமை ஒரு 2 தீபம் இல்ல 1 தீபம் வாசல்ல வச்சுட்டு, அதற்கு பிறகு உங்க தீபத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் தீபம் ஏத்தும்போது வெள்ளிக்கிழமை அதுமா வாசல்ல விளக்கு வைக்காம இருக்கக்கூடாது. அதனால தொடர்ந்து ஒரு 5 நாள் தீபம் ஏற்றுவது போல் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த திருக்கார்த்திகை தீபம் மற்றும் பரணி தீபம் ரொம்ப விசேஷமான தீபம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து பிரதோஷமும் சேர்ந்து வருகின்றது. அந்த நேரங்கள்ல உங்களால் முடிந்த உணவு தானங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பு. மாலை நேரத்தில நாங்க என்னங்க தானம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மணி வாக்குல உங்க வீட்ட சுற்றி இருக்கும் எறும்புகளுக்கு ஏதாவது வெல்லத்த நல்லா நுணுக்கி உங்க வீட்ட கொஞ்சம் தூரமா தள்ளி போட்டீங்கன்னா, அங்க உள்ள எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும். அது ரொம்ப நல்லது. உங்க பாவங்கள் ஒரு பக்கம் போகும். புண்ணியம் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் பரணி தீபத்தின் மகிமை. அதனால் முடிந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பரணி தீபம் ஏற்றும் முன் செஞ்சாலும் சரி, ஏற்றிய பின் செஞ்சாலும் சரி, இத செஞ்சு பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல ஒவ்வொரு தீபம் ஏற்றுவதற்கு முன் முதல் தீபம் உங்க குலதெய்வத்திற்காக ஏற்றியதாக இருக்கணும். அதனால திருக்கார்த்திகை தீபம், பரணி தீபம், பஞ்சாட்சர தீபம் அனைத்து தீபங்களுக்கும் நீங்க தீபம் ஏற்றும்போது முதல் தீபம் உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி உங்க குலதெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டே ஏற்றுங்கள். உங்க தீப வழிபாட்டில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் இடம்பெறுவது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு முறையும் நெய் தீபம் ஏற்றும்போது உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு குலதெய்வத்தின் நாமத்தை ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற நாமத்தை உச்சரித்து கொண்டே ஏற்றும்போது கண்டிப்பா அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸே கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்க எழுதும்போது உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கின்றது. நான் படிக்கும்போது என்னுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் எனக்கு கிடைக்கின்றது. நம்ம கமெண்ட்ஸ படிக்கிற மற்றவர்களுக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கிறது. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா எவ்வளோ பலன்கள் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.